அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு விராட பருவம். மொத்தம் 18 பருவங்கள் அடங்கியது தான் மகாபாரதம். அதில் நம்ம இன்றைக்கி விராட பருவத்தை பார்க்க போகிறோம். விராட பருவம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 பருவங்கள் கிட்ட இருக்குது. நம்ம இப்போ விராட பருவத்தில் பகுதி 1 பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க. பாண்டவர்கள் யார் கண்ணிலையும் படாமல் ஒரு வருடம் அஞ்ஞாத வாசத்தை எப்படி பூர்த்தி செய்வதுன்னு தங்களுக்குள்ள ஆலோசனை செய்கிறாங்க. சிறிது நேரத்திற்கு பிறகு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. விராடவேந்தன் ஆண்டு வந்த மத்சய நாட்டுக்கு சென்று அங்குள்ள விராட நகரில் அரண்மனையில் மாறுவேடம் பூண்டு வாழ்ந்திருக்க அவங்க தீர்மானிக்கிறாங்க. அந்த நாடு செழிப்போடவும் ஆரவாரம் ஏதும் இன்றியும் அமைதியாக இருந்தது. அந்த நாட்டு மன்னனும் அறிவில் ரொம்ப சிறந்தவன், அறிவு ரொம்ப மிக படைத்தவன்னு சொல்லலாம். பாண்டவர்களை அவன் ரொம்பவும் நேசித்தான். கௌரவர்கள் மீது அவனுக்கு நல்ல அபிப்பிராயன்றது கிடையாது. அதனால் அவனோட நாடு பாண்டவர்கள் மறைந்து இருக்கிறதுக்கு பொருத்தமானதுன்னு அவங்க முடிவெடுத்தாங்க. இப்போ பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் திரௌபதியோடு சேர்ந்து விராட நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அர்ஜுனன் தனக்கு தோன்றிய ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறான். சகோதரர்கள் 4 எந்த ஒரு கீழ்த்தரமான பணிவிடைகளை செய்யும் சூழ்நிலை வந்தாலும் செய்யலாம். யுதிஷ்டன் மட்டும் தகுதி வாய்ந்த மேலான பதவி ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜசூய யஜ்யம் செஞ்ச வேந்தர்களுக்கெல்லாம் வேந்தனான யுதிஷ்டன் எந்த நெருக்கடியை முன்னிட்டும் தன்னுடைய தகைமைக்கு கீழான பணிகள் எதையும் செய்யலாகாதுன்னு சொல்கிறான். அனைவரும் அர்ஜுனனோட கருத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. திரௌபதியை பற்றிய விஷயமோ மிக கடினமானது. அழகு வாய்ந்த மாது ஒருத்தி அரண்மனை ஒன்றில் வேலைக்காரியாக அமர்கின்ற பொழுது நினைக்க முடியாத சில நெருக்கடிகளை அவள் சந்திக்கக்கூடும். அதனால் ரகசியமாக பீமனும் அர்ஜுனனும் அவளை பாதுகாத்து வரணும்னு தீர்மானிக்கிறாங்க. பிறகு யார் கண்ணுக்கும் புலப்படாமல் பெரும்பாலும் இரவில் அவங்க பயணம் செஞ்சு விராட நாட்டோட எல்லைக்குள்ளே அடைகிறாங்க. விராட நகரத்தோட எல்லை பகுதியில் ஒரு இடுகாடு இருக்குது. அங்கு பஞ்சபாண்டவர்கள் போக்குவரத்து இல்லாத இடம் ஒன்றில் தென்பட்ட பழுத்த மரத்தோட மேல் பகுதியில் ஒரு பொந்தை காணுறாங்க. தங்களுடைய ஆயுதங்களெல்லாம் பாண்டவ சகோதரர்கள் அந்த பொந்துக்குள்ளே ஒளித்து வைக்கிறாங்க. பிறகு அந்த மரத்தின் மீது பிணம் ஒன்று தொங்க விடுறாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு அங்கே சில பயமும் அருவருப்பும் அடைந்து மரத்துக்கு அருகில் யாரும் வரக்கூடாதுன்னு இந்த ஏற்பாட்டை செய்கிறாங்க. அதன் பிறகு அவங்க தனித்தனியாக பிரிந்து போகிறாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக அரண்மனைக்கு சென்று வெவ்வேறு பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ளணும்னு தீர்மானித்து கொள்கிறாங்க. முதல்ல யுதிஷ்டன் அரண்மனையை நோக்கி போகிறான். நடந்து போய் கொண்டிருந்த போது தங்களை பாதுகாக்க வேண்டும்னு துர்காம்மாவை, அதாவது துர்கா தேவியை பிரார்த்தனை பண்ணி கொள்கிறான். அவனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி துர்கா தேவி யுதிஷ்டனுக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஒரு வருடத்தின் அஞ்ஞாத வாசத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்வீங்க என்றும் பிறகு யுத்தத்திலையும் வெற்றி பெறுவீங்கன்னு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. துர்காதேவியோட ஆசீர்வாதத்தை தொடர்ந்து எல்லாரும் வெற்றி நடை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விராட பருவத்தோட பகுதி 2 அடுத்த காணொளியில் நம்ம காணலாம். நன்றி, வணக்கம்.